1965 மொழி போராட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு தியாகிகளையும் போய் பேட்டி எடுத்து ஒரு ஆவணப்படத்தை தயாரிச்சு வச்சிருந்தார். அந்த ஆவணப்படத்தை ஒரு திராவிட திருட்டு நாய் வாங்கி அழிச்சிருச்சு. யார் தெரியுமா? திருமுருகன் காந்தி. 65 மொழி போராட்டத்தின் போது திராவிட தலைவர்கள் செய்த பல துரோகங்கள் பதிவாகி இருக்கு. அது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திராவிட திருட்டு நாயான திருமுருகன் காந்தி அந்த ஆவண படத்தையே அழிச்சிட்டான். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறார். சம்பவம் இதுதான் சரியான வகையான சம்பவம். இப்ப நாம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அது நம்முடைய எதிரிகளுக்கு பயத்தை கொடுக்கணும். அவனோட அடித்தளத்தையே அது அசைச்சு பார்க்கணும். அப்படி ஒரு தரமான வகையான சரியான சம்பவத்தை அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அவர் இந்த சம்பவத்தை செஞ்சு முடிச்ச உடனேயே ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் அதனுடைய ஆணி வேரும் ஆட்டம் கண்டுடுச்சு. திமுகவோட முக்கிய தலைவர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறாங்க. வழக்கம் போல 200 ரூபாய் கொத்தடிமைகள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது, எப்படி எதிர்வினை ஆற்றுவது அப்படின்னு தெரியாம அண்ணன் சீமான் அவர்களை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. நேத்துல இருந்து புலம்பிக்கிட்டே கிடக்குறானுங்க. அப்படி என்னப்பா தரமான சம்பவம், ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறியே, கொஞ்சம் சொல்லுன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க. நாம் தமிழர் கட்சி புதிதாக ஒரு கட்டிடம் கட்டப் போகிறது. என்னது கட்டிடமா? ஆமா, அத கட்டிடம் அப்படின்னு சொல்றதை விட மணி மண்டபம் என்று சொன்னால் ரொம்ப பொருத்தமா இருக்கும். சரி, யாருக்கான மணி மண்டபம்? 1965 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு காவலர்களின் துப்பாக்கி சூட்டிற்கு பலியான அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் தலைவர் ராஜேந்திரனுக்கான மணி மண்டபம் தான் அது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பகுதியில் இருக்கின்ற ரங்கப்பிள்ளை மண்டபம் என்ற இடத்தில் தான் ராஜேந்திரனோட சமாதி இருக்கு. 1965 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அப்படின்னு பல தரப்பு மக்களும் கலந்துகிட்டு மிக தீவிரமா போராடினாங்க. ஆனா இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான போராட்டம் என்று அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் குண்டர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களை கடுமையாக தாக்கினார்கள். காங்கிரஸ் கட்சியோட இந்த அராஜக செயலை கண்டித்தும் எதிர்த்தும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய தலைமையில 3000 மாணவர்களை திரட்டி கொண்டு பேரணியா போனார். அப்பதான் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம காவலர்கள் அந்த பேரணியை தடுத்து நிறுத்தி துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் நெற்றியில் குண்டடிப்பட்டு களத்திலேயே மாண்டு போனவர் தான் மொழிப்போர் தியாகி மாணவர் ராஜேந்திரன் அவர்கள். அவரோட மரணத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொந்தளிச்சிருச்சு. அவரோட சொந்த ஊர்ல ஒரு கலவரமே உருவாயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல அவருடைய உடலை அவரோட சொந்த ஊருக்கு எடுத்துக்கிட்டு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே காவலர்களோட அழுத்தத்தின் பேரில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பகுதியில் இருக்கின்ற ரங்கப்பிள்ளை மண்டபம் என்கின்ற இடத்தில் ராஜேந்திரனோட உடல் அடக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்திலேயே சமாதியும் எழுப்பப்பட்டது. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த சமாதியை சுற்றி இருக்கின்ற 4 சென்ட் தனியார் நிலத்தை விலை கொடுத்து வாங்கி பத்திரப்பதிவையும் நேற்றைக்கு முடிச்சிட்டாரு. கூடிய விரைவில் ராஜேந்திரனுக்கு மணி மண்டபம் கட்டப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டாரு. இதுல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, கடந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் மொழிப்போர் தியாகி மாணவர் தலைவன் ராஜேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் மணிமண்டபம் கட்ட போகின்றோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அவர் சொன்னாரு, அண்ணன் சீமான் அவர்கள் முக்கால்வாசி வேலையை செஞ்சே முடிச்சிட்டாரு. இதுல இன்னொரு வேடிக்கையான செய்தியும் இருக்கு. இப்ப 1965 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாகத்தான் 1967 திமுக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தாங்க. 1967 இருந்து 2011 வரைக்கும் இடைப்பட்ட இந்த 58 ஆண்டு காலத்துல திமுக 5 முறை ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்பெல்லாம் மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒரு நினைவிடம் அமைக்கணும், ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பணும், அவங்களோட சமாதிக்கு ஒரு மணி மண்டபத்தை கட்டணும் அப்படிங்கிற நினைப்பே திமுகவிற்கும் அன்றைய திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதிக்கும் வரவே இல்லையா? சரி, அவரை விடுங்க. இந்நாள் திமுக தலைவர், இந்நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 முதல் முறையாக முதலமைச்சரா ஆனார். கடந்த 4 ஆண்டுகளாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? அப்போதெல்லாம் ராஜேந்திரனோட சமாதி அவருடைய நினைவுக்கு வரவே இல்லையா? அது எப்படி? அது இன்னும் 1 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற சூழல்ல இப்படிப்பட்ட அறிவிப்பு எல்லாம் வெளியாகுது. இவருக்கு இப்படிப்பட்ட டெக்னிக்கை யார் தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? அவருடைய அப்பா கருணாநிதி.
அவரும் கூட 2011 இதே வேலையை பார்த்தாரு. 2011 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் அன்றைக்கு கடலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருந்த பேருந்து நிலையத்திற்கு 1965 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது கீழப்பழுவூர் சின்னச்சாமி என்பவர் தன்னுடைய உடலில் எரி எண்ணெயை கொட்டிக்கொண்டு தன்னுடைய உயிரை தீக்கு தின்ன கொடுத்து தமிழ் மொழிக்காக உயிரை தியாகம் செய்தார். அவருடைய பெயரைத்தான் நான் இந்த பேருந்து நிலையத்திற்கு வைக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சார். இப்ப ஸ்டாலினை கூட விடுங்க, அவருக்கு பெருசா வரலாறு தெரியாது, மொழி போராட்டம் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா ஐயா கருணாநிதி இந்த மொழி போராட்டம் நடந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இன்னும் சொல்ல போனா அந்த மொழி போராட்டத்திலேயே பங்கெடுத்தவர். அவருக்கு தெரியாதா யார் யாரெல்லாம் மொழி போராட்ட தியாகிகள் அப்படின்னு? அப்ப 1969 அண்ணா இறந்து முதல்வரான உடனேயே இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு உண்டான மரியாதையை செஞ்சிருக்கலாமே. இத்தனை ஆண்டுகளா அமைதியா இருந்துட்டு 2011 தன்னுடைய ஆட்சி முடிய போகுது அப்படிங்கிற சூழல்ல இந்த மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டார். அதனால தான் சொன்னேன், இப்படிப்பட்ட டெக்னிக்கை எல்லாம் ஐயா ஸ்டாலினுக்கு அவரோட அப்பா கருணாநிதி தான் கத்துக் கொடுத்திருக்கிறாரு போல. கருணாநிதி இத்தோட நிக்கல, இன்னொரு மாபெரும் துரோகத்தையும் மொழி போராட்ட தியாகிகளுக்கு செஞ்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? 1996 அடையாருக்கு அருகில் இருக்கின்ற காந்தி மண்டப பகுதியில பக்தவச்சலத்திற்கு ஒரு மணி மண்டபத்தை திறந்து வச்சாரு. யார் இந்த பக்தவச்சலம்? இவ்வளவு நேரம் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இவர்கள் மீதெல்லாம் தன்னுடைய காவல்துறையை ஏவி துப்பாக்கி சூடு நடத்திய காங்கிரஸ் தலைவர். போலீஸ் மட்டும் இந்த போராட்டத்தை அடக்க பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு ராணுவத்தை வரவழைத்து இந்த போராட்டத்தை ஒடுக்கியவர், நூற்றுக்கணக்கான மாணவர் இளைஞர்களை சுட்டு கொன்றவர் தான் ஐயா பக்தவச்சலம் என்கின்ற காங்கிரஸ் தலைவர். அவருக்கு தான் ஐயா கருணாநிதி அவர்கள் 1996 ஆட்சிக்கு வந்த உடனேயே மணிமண்டபத்தை திறந்து வச்சார். அன்னைக்கு இந்த மணிமண்டபத்தை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா தமிழ் தேசிய பேராசான் மணியரசன் அவர்களும் ஐயா தியாக அவர்களும் மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. சாலை மறியல் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவங்கள தன்னுடைய காவல்துறையை ஏவி அடக்கி ஒடுக்கிட்டு இவர் பதுசா போய் அந்த மணிமண்டபத்தை திறந்து வச்சார். இப்ப இந்த செயல் எப்படி இருக்கு? காங்கிரஸ் காரங்களை எடுத்துக்கிட்டா அவங்க காந்தியை கொண்டாடுவாங்க, பாஜக காரங்களை எடுத்துக்கிட்டா அவங்க காந்தியை கொன்ன நாத்துராம் கோட்சேவை கொண்டாடுவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா கொண்டாடினா அது எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். இப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாடு, இரட்டை வேடங்களை போடக்கூடியவர் தான் ஐயா கருணாநிதி. ஒரு பக்கம் மொழி போராட்ட தியாகிகளுக்கு நாங்க தான் எல்லாத்தையும் செஞ்சோம், நாங்க தான் நினைவு மண்டபம் அமைச்சோம், நாங்க தான் அவங்களுக்கு மணி மண்டபம் கட்டணும் அப்படின்னு எல்லாம் பெருமை பீத்திக்குவாங்க. இன்னொரு பக்கம் அந்த மொழி போராட்ட தியாகிகளை சுட்டுக் கொன்ற காங்கிரஸ் தலைவரான பக்தவச்சலத்திற்கும் இவங்க மணி மண்டபமும் நினைவு தூணையும் எழுப்புவாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான நாடகம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ராஜேந்திரனோட சமாதிக்கு மட்டும் கிடையாது, 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது தன்னுடைய உயிரை தியாகம் செய்த நடராசன் தாளமுத்துவிற்கும் இதே துரோகத்தை தான் திமுகவும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் செஞ்சாங்க. இப்ப சமீபத்துல தான் அவங்களோட சமாதி இருக்கின்ற இடத்தை சுத்தப்படுத்தி அந்த இடத்துல ஒரு மணி மண்டபத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 1938 இறந்து போனவங்களுக்கு 2025 தான் மணிமண்டபத்தையே திமுக கட்டி முடிச்சிருக்கு. இத்தனை ஆண்டுகளா என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? தேர்தல் நெருங்கி வரும்போது இப்படிப்பட்ட செயல், இப்படிப்பட்ட அறிவிப்பு எல்லாம் வெளியாகுது. அப்ப மக்களை முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இன்னும் கூட ஒரு கொடுமையான நிகழ்வை சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த மொழி போராட்டத்தில் இறந்து போன தியாகிகள் யார் யார், அவங்களோட விவரம் என்ன, வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முழுமையான ஆவணம் இல்லவே இல்லை. திமுக மட்டும் நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் செய்யல. சரி, நீங்க ஆவண புத்தகத்தை விடுங்க, ஒரு ஆவண படத்தை தயாரிக்கலாமே. இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு தரமான ஆவண படத்தை கூட திமுக தயாரிக்கவே இல்லை. ஆனா ஒரு தனிப்பட்ட நபர், மதுரையை சேர்ந்த புகைப்பட கலைஞர் எர்னஸ்டோ அப்படிங்கிறவர் தன்னுடைய சொந்த முயற்சியில 1965 மொழி போராட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு தியாகிகளையும் போய் பேட்டி எடுத்து ஒரு ஆவண படத்தை தயாரிச்சு வச்சிருந்தார். அந்த ஆவண படத்தை ஒரு திராவிட திருட்டு நாய் வாங்கி அழிச்சிருச்சு. யார் தெரியுமா? திருமுருகன் காந்தி. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னா, அந்த ஆவண படத்துல 65 மொழி போராட்டத்தின் போது திராவிட தலைவர்கள் செய்த பல துரோகங்கள் பதிவாகி இருக்கு. அது வெளியில தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திராவிட திருட்டு நாயான திருமுருகன் காந்தி அந்த ஆவண படத்தையே அழிச்சிட்டான். எவ்வளவு பெரிய உழைப்பு தெரியுமா? அந்த ஆவண படத்தில் பேட்டி கொடுத்த பல பேர் இன்னைக்கு உயிரோட கிடையாது.
எர்னாஸ்டோ பல சிரமங்களுக்கு மத்தியில அந்த ஆவணப்படத்தை தயாரிச்சாரு. அதை மொத்தமா அழிச்சிட்டான் இந்த திருட்டு திருமுருகன் காந்தி. இந்த துரோகத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் அவன் பதில் சொல்லிதான் ஆகணும். இரண்டாவது, நாம் தமிழர் கட்சி 1938 முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி ஒரு ஆவணப்படத்தை தயார் செஞ்சாங்க. அந்த ஆவணப்படம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய இணைப்பை தரேன், வாய்ப்பு இருக்கிறவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தரமான சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. என்னடா இது, நாம அறிவிப்பை வெளியிட்டோம், அவர் என்னடா அப்படின்னா அந்த இடத்தையே விலைக்கு வாங்கிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒட்டுமொத்த திமுக கூடாரமோ ஆடி போயிருக்கு. ஏன்னா அந்த மொழி போராட்டத்தின் மீது தான் திமுக தன்னுடைய அதிகார கட்டமைப்பையே கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. இப்ப முதலுக்கே மோசம் வந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் அந்த ஆணி வேர்லையே கைய வச்சுட்டாரு. நாளைக்கு அவர் இந்த மணிமண்டபத்தை கட்டி திறக்கும் போது இத்தனை ஆண்டுகளாக ஏன் ராஜேந்திரனுக்கு மணிமண்டபமோ நினைவிடமோ கட்டவில்லை என்கின்ற துரோகத்தை விலக்கி பேசுவார். அது திமுகவிற்கு பேரிடியாக அமையும். எந்த மொழி போராட்டத்துல திமுகவோட ஆட்சி தொடங்குச்சோ அதே மொழி போராட்டத்துல நாம திமுகவோட ஆட்சிக்கு முடிவுரை எழுதணும். அண்ணன் சீமான் அவர்கள் எழுத போறாரு. சரியா? பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கன், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.